ரெண்டு பேரையும் சந்திச்சேன்னு எங்கிட்டே சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும்? வயசு பெண்ணோட அளவுக்கு மீறி ஆடி பாடினியாமே. நான் சொல்றத கொஞ்சம் என்னடா கேட்க சொல்றேன்? அடிக்காதீங்க மாமா. பள்ளி, நீ என்ன மாமான்னு அன்பா கூப்பிட்டுட்ட. ஆனா உன்னை மருமகளேன்னு கூப்பிட முடியாம இந்த பைசா எடுத்துட்டான். அப்படி என்ன செஞ்சுட்டாரு? கூட குடிச்சாலும் எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தது, அதையும் கெடுத்துப்பட்டான். சொல்வாக்கே மாற மாட்டாங்கிற செல்வாக்கு மட்டும் எனக்கு சொத்தா இருந்தது, அதையும் அழிச்சு போட்டான். இப்படி ஒரு காலிப்பே எனக்கு பிள்ளையா இருக்கிறத விட சாகதை மேல் நீ இங்க இருக்கவே கூடாது. ஒழிச்சு போ. மாமா, இனிமேல் அவரை நீங்க அடிச்சீங்க என்னாலே பொறுத்துக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க உள்ள போங்க, போங்க. பள்ளி, என்னம்மா உனக்கு ஒண்ணு தெரியல? இந்த பையன் என்ன காரியம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறான் தெரியுமா உனக்கு? காரியமும் புரியும், அதுக்கான காரணமும் தெரியும். இப்பதான் வேணு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த அதிர்ச்சியை எப்படி அம்மா தாங்கிக்கிட்டு இருக்கிற? உங்க மகனே தாங்கிட்டு இருக்காரு. இதயத்துல எரிமலை வெடிச்ச பிறகும் இடி தாங்கி மாதிரி தாங்கிக்கிட்டு வீடு திரும்பி இருக்காரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க மாமா. அவருக்கு பண்பாட்டையும் பகட்டான வாழ்க்கையும் ஏன் கொடுத்தாரு? தன் மகளை உங்க மகனுக்கு கட்டி வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். இதை ஏன் அந்த முதலாளி முதல்லயே சொல்லல? முன்னால ஏன் சொல்லல, பின்னால ஏன் சொன்னாருங்கிறதெல்லாம் நாம பேசத்தான் பயன்படும். உங்க மகனுடைய நாணயத்தை காப்பாத்த பயன்படாது மாமா. இன்னைக்கு ஏன் கழுத்துல தாலி கட்ட வர்றதும், கழுத்தை நான் நீட்டுறதும், கையை நீங்க தட்டுறதும், நாம எல்லாம் சேர்ந்து நம்பிக்கை துரோகிங்கிற பட்டத்தை உங்க மகனுக்கு வாங்கி கொடுக்கற மாதிரிதான் மாமா. அது சரின்னு உங்க மனசுக்கு படுதா மாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. ஏழைக்கும் கல்யாணம் நடக்குதான் சரின்னு என் புத்திக்கு படுது. அந்த பணக்காரியும் என்ன போல ஒரு பொண்ணு தானே. அவளுக்கும் இதயம் இருக்கும், பண்பு இருக்கும், புருஷன் மேல பற்று இருக்கும். வள்ளி, ஒரு பட்டிக்காட்டாம் பகல் வேஷம் போட்டு ஒரு பெண்ணை ஏமாத்துறது தெரிஞ்சா அந்த பொண்ணுக்கு அந்த புருஷன் மேல ஆசை இருக்கும்னு நீ நினைக்கிறியாம்மா? ஏம்மா பேசாம இருக்கிற? கந்தனுக்கு நம்பிக்கை துரோகிங்கிற பட்டத்தை வாங்கி கொடுக்க போறோம்னு சொன்னியே, நீ சொல்றபடியே செஞ்சா நானே அவனை நரகத்துல தள்ளி நீ நாசமா போன்னு சாபம் கொடுத்த மாதிரியாகும். கல்யாணம்ங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளையோட முடிகிறதல்லம்மா. அதை சரியா அமைச்சு கொடுக்கறதா ஒரு தந்தையனுடைய கடைசி கடமையும் பொறுப்புமாகும். கந்தா, மாமா நான் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. இன்னை அம்மா என்ன பொறுமையா இருக்க சொல்லு. பட்டணத்துக்கு வந்து பிள்ளைங்களை வாழ வைக்கலாம்னு நினைச்சு ஒரு பிள்ளையை ஊமையாக்கி நிறுத்தி வச்சிருக்கிறேன். இன்னொரு பிள்ளையும் கேள்விக்குறியாக்க நான் தயாரா இல்லை. இப்பவே அவனுடைய முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பா, பரப்பலப்பா, நீங்களும் பழைய உடையெல்லாம் மாத்திக்கல. கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறது தான் தெய்வத்தினுடைய திருவிளையாடு. அந்த வேதனையை போக்க அந்த தெய்வத்தினுடைய காலிலே போய் விழுந்துட்டா அது நம்ம மன்னிச்சுடுன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த தெய்வம் மாதிரி இருக்கிற என் முதலாளி கிட்ட நானே போய் காலில் விழுந்துடுறேன்ப்பா. என் முதலாளி என்ன நிச்சயமா மன்னிச்சிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வள்ளி, என் இதயத்தை கழட்டி கீழே வச்சா அது எப்படி எல்லாம் துடிக்குமோ அப்படி எல்லாம் நீ எனக்காக துடிச்சிருக்கு. இதுல இருந்து நீதான் என்னோட இதயங்கிறது உறுதியா போச்சு. இதுல எந்தவித மாற்றமும் இல்லை வள்ளி. எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. சொத்து சுகத்தை எல்லாம் முதலாளி காலில் வச்சுட்டு நான் அங்க வந்துடுறேன். மிஸ்டர் காந்தன், எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதா சொன்னீங்க. நான் கொடுத்த அந்தஸ்தை திருப்பி கொடுத்துடலாம் நீங்க. ஆனா என்னால ஏற்பட்ட அனுபவத்தை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? சார், கோபப்படாதீங்க சார். என் நிலைமை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பூக்காரி மயக்கத்துல நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சிட்டது சரிதான் சார். ஆனா புரிஞ்சுக்கிட்டதுதான் தப்பு. பூக்காரி மேல எனக்கு மயக்கம் கிடையாது. நான் அவளுக்கு கொடுத்த வாக்குனால ஏற்பட்ட தயக்கம். அப்படின்னா நீ எனக்கு கொடுத்த வாக்கு? மன்னிச்சிடுங்க சார். என் கல்யாண விஷயமா எந்த உறுதிமொழியும் நீங்கள் என்ன கேட்கல. அதுக்கு நானும் சரின்னு சொல்லல. ஓஹோ, இப்படி எல்லாம் பேச உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நீங்க தான். நியாயத்துக்காக பேச தயங்காத, நேர்மைக்காக போராட யோசிக்காதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஷியாமளாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? சார், நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா ஒரு ஏழை பொண்ணு ஏமாத்தப்படுவா சார். ஏழைகளான ஏமாற்றத்தை தாங்க முடியாது சார். தாங்க முடியாம உன் உயிரை வாங்கிடுவாளா? உயிரை விட்டுருவா சார். ஏய் கந்தா, நீ நன்றி கெட்டவன் சார். அயோக்கியன்னு சொல்லுங்க சார். ஆனா உங்க வாயால மட்டும் நன்றி கெட்டவன் மட்டும் சொல்லாதீங்க. உங்களை மறந்துட்டு உங்களுக்கு எதிரியா நான் இந்த சமுதாயத்துல வாழ விரும்பல. நாங்க பழையபடி குடும்பத்தோட குடிசைக்கு போறோம் சார். நீங்க செஞ்ச உதவிகளை நான் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். அப்பா, என்னப்பா ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? அப்பாவா? அவன் மகன் தான். இப்படி ஒரு மகன் இருக்குதா என்று சொல்லவே இல்லையே.
உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இருக்கு மாப்பிள. பயப்படாதீங்க. பொண்ணை கொடுத்தாலும் மாப்பிளதான், எடுத்தாலும் மாப்பிளதான். நான் உன் தங்கச்சியை கல்யாணம் செய்துக்க போறேன். சாரி, இந்த இஷ்டப்படி ஷியாம்லாவை நானே கல்யாணம் செய்துக்கிறேன். கொடுங்க அந்த சாவி. அப்பா, இவன் என்ன வளர்றான்? உலறது நானா நீயாங்கிறது நமக்குத்தான் தெரியும். Shut up. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நம்பவே முடியலையே. ஏன் சார், இவன் உங்க மகனா? இல்லப்பா, இறந்து போன எங்க அண்ணனோட மகன். என் சொத்துல அவனுக்கும் சம பங்கு உண்டு. அதனாலதான் அவன் திமிரு பிடிச்சு அலையிறான். இப்ப அவன் இங்க வந்தது கூட சொத்தை பெரியன்னு சொல்றதுக்காகத்தான். ஷியாமளா, போச்சு. உன் எதிர்காலமே நாசமா போச்சு. கேவலம் ஒரு நாளைக்கு ஒரு வேஷம் போடுற பகல் வேஷக்காரனுக்கு உன்னை கட்டி வைக்க போறாரு உங்க அப்பா. அவனை போய் பாரு. ரவி, பரத்தியார பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம யோகிதையை தெரிஞ்சுக்கணும். ஷியாமளா, நீ என்ன சொல்ற? காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாத்தான் தெரியும்னு சொல்றேன். ரொம்ப கரெக்ட். வேணும், கோச்சுக்காதீங்க. அம்மாவே ரொம்ப விரும்பினதுனால ஐயா காந்தனோட அப்படி இப்படி நெருங்கி பழகுறாருங்க. ஆமா ரவி, ஐ லைக் மிஸ்டர் காந்தன் வெரி மச். காந்தனா? அவன் பேர் கந்தனா? ரெண்டு ஒண்ணுதாங்க. நீட்டி சொன்னா காந்தன், காலை ஒடிச்சு சொன்னா கந்தன். ஐ சி. வேணும், கொஞ்சமா. கந்தா, பூக்காரியத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரே புடிவாதமா சொன்ன நீ ரவிய பார்த்த உடனே ஷியாமளாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, அதுக்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில கடந்த காலத்தை புரட்டினா கல்லும் முள்ளும் நிறைஞ்சிருக்கும் முதலாளி. சுருக்கமா ரெண்டே வாக்கியத்துல சொன்னீங்க. கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் தங்கச்சிய உங்க மகன் ரவி ஏமாத்திட்ட. அவ வாழ்க்கையே நான் எப்படிங்க சொல்றது? அந்த அதிர்ச்சியிலேயே அவ ஊமை ஆயிட்டான். ஆடு கூட கழுத்தை வெட்டும் போது அம்மானு கத்தும். ஆனா அவ அதையும் சொல்ல முடியாம வேதனைகள்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாளுக்கு நாள் செத்துக்கிட்டு இருக்கா முதலாளி, செத்துக்கிட்டு இருக்கா. துள்ளி திரிந்த என் தங்கச்சி உங்க மகன் ரவியுடைய செய்கையினால ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கா. அவ வாழ்க்கையை மலர வைக்கிறதா என்னுடைய லட்சியம். அந்த லட்சியம் நிச்சயம் நிறைவேறுங்கிற நம்பிக்கையில தான் நான் வள்ளியை மறந்துட்டு ஷியாம்லாவையே திருமணம் செய்துக்கலாம் முடிவு வந்துட்டேன். கந்தா, உன் கதையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எவ்வளவு சுலபமா வள்ளிய மறந்துடுறேன்னு சொல்றேன். அதே மாதிரி நாளைக்கு ஷியாமளாவை மறக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? இதை நான் கேட்கல, மத்தவங்க கேட்பாங்க. கேட்பாங்க, கேள்வி கேட்க 1000 பேர் வருவாங்க. ஆனா அவங்க எல்லாம் என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுப்பாங்களா சார்? அது சரி, உன் தங்கச்சி வாழ்ந்துருவா. முருகேசனோட தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுறது? பணக்கார பொண்ணு கிடைச்ச உடனே ஏழை பொண்ணை மறந்துட்டு இல்ல, உன் சுயநலத்துக்காக சொன்ன சொல்லையே மாத்திட்டியே, இது நியாயமா? ஆனா ஒண்ணு சொல்றேன், உன் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக உன்கிட்ட இருக்கிற நல்ல பணத்தை நீ இழக்கிறத நான் விரும்பல. கடைசி வரைக்கும் நீ நல்லவனாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை மருமகனா அடையணும்னு நான் நினைச்சேன். ஆனா உன் தங்கச்சியை மருமகனா அடைய போறேன். எப்படியோ ஒரு நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பண்ண போறேன். உனக்கு திருப்தி தானே? முதலாளி, நான் உங்க இதயத்தை தொடலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏன் இதயத்தை தொட்டுட்டீங்க? நீங்க ஜெயிச்சிட்டீங்க முதலாளி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த மாதிரி விஷயத்துல எங்க அப்பாவை ஜெயிக்க யாராலையும் முடியாது. மத்தவங்க சந்தோஷத்துக்காக தன் பிள்ளைங்களையே தியாகம் பண்றதுல அவருக்கு நிகர் அவரே தான். மிஸ்டர் கந்தன், நான் ஏதோ ஏமாற்றத்தினால சொல்லதான் நினைக்காதீங்க. கந்தன் வள்ளியத்தான் திருமணம் செய்துக்கணும். நான் மட்டும் இதை சொல்லல, நம்ம புராணமே சொல்லுது. ஒருவேளை நான் தேவயானியா இருந்திருந்தா போட்டிக்கு வந்திருப்பேன். நான் வெறும் சியாமளா தானே. ஏன்பா கந்தா, ரவிக்கு உன் தங்கச்சிக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சார், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். சந்தோஷமா போய் இந்தா. வரேன் சார். நீயா? எங்க வந்த? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். இந்தா. என்னது? 1,00,000 ரூபாய். எதுக்கு? என் வாழ்க்கையில நீ குறுக்கிட கூடாது, அதுக்கு. சவால்ல பணத்தை கொடுத்து ஜெயிக்கலான்னு பாக்குறியா? ஏய், என் குணம் உனக்கு தெரியாது. நீ என் குடும்பத்துல நெருங்கி வந்துட்டேங்கிறதுனாலதான் நான் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கேன். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உன் தங்கச்சியை வேற எவனுக்காவது திருமணம் செய்து வை. என்னோட மோதாதே. மிஸ்டர் ரவி, நீ சந்திச்ச ஷீலா வரிசையில ஒருத்தியா? தயவு செய்து என் தங்கச்சி நீ எடை போடாது. அவ கழுத்துல நீ தாலி கட்டுறதை தவிர வேற எதையும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இதோ பாரு, என்ன கட்டிக்கிட்டு உன் தங்கச்சி சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? உன்னை மறந்துட்டு அவ நிம்மதியா இருக்க முடியும்னு நீ நினைக்கிறியா?
நீ என் முடிவுக்கு வரலன்னா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? பங்களாவில இருந்து பார்த்தேன். ஆனா இங்க இருக்கிற நிம்மதி அங்க இல்லைன்னு தான் சொல்லுவோம். நான் பார்க்காத பங்களாவா ஐயா? என் கையிலயும் பங்களா இருந்தது. அப்படியா? என்ன பண்ண? எல்லாம் வாடகை கூட்டிருக்கேன். அப்படியா? வாடகை எல்லாம் சரியா வருதா? அது எப்படி எனக்கு தெரியும்? என்ன வாடகை வருது இல்ல? வாடகை பணம் எங்கிட்ட எப்படி வரும்? பங்களா சொந்தக்காரங்கிட்ட தானே போவோம். ஆமா, நீ தானே சொந்தக்காரன். நான் வெறும் தரகன் தானே. நீங்க எனக்கு கமிஷன் கொடுத்த மாதிரி பல பேர் கொடுத்தாங்க, அதை வச்சு போயிட்டு இருந்தேன். சரி சரி. நீங்க கொஞ்ச நாள் பங்களா வாசத்துல இருந்ததுனால பழசெல்லாம் மறந்துட்டீங்கோ. தனம், தனம் எங்கண்ணா? தனம் இங்கதானே ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து இருந்தது. இங்க எங்கேயாவது வெளியில இருப்பாமா? நான் போய் பார்த்துட்டு வரேன். மொத்தத்துல ஐயா எனக்கு பட்டணமே இப்ப பிடிக்கல. அப்பா தரேங்கப்பா. இப்பதான் வெளியில போன வழி கூட அவளை தேடிட்டு பாருங்களேன். என்னங்க, உங்க தங்கச்சிக்கு ஆபத்து. என்னம்மா சொல்ற? எவனோ ஒருத்தன் அவளை கார்ல எழுதிட்டு போறான். வாங்கண்ணே. அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதெல்லாம் அந்த ரவியோட வேலைதான். என்ன சொல்ற? கந்தா, யார் அந்த ரவி? அப்பா, இவ்வளவு நாளா ஒரு உண்மையை உங்கள்கிட்ட சொல்லாம இருந்துட்டேன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. தனம் ஊமையானதுக்கு காரணமே அந்த ரவிதான். யார் அந்த ரவி? என் முதலாளி மகன்தான். ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவன் உயிரை காப்பாத்துங்க. அதை நான் பாத்துக்கிறேன். ஐயா ஆத்திரப்படாம அமைதியா இருங்க. நாங்க இத வந்துட்டோம். தங்கச்சி, கந்தரோட தங்கச்சிக்கு ரவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துட்டீங்களே. ரவியோட குணம் நல்லா தெரிஞ்சிருந்தும் எப்படிப்பா இந்த உறுதிமொழியை கொடுத்தீங்க? ஷியாமளா, என்ன பத்தி இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. அவன் என் வழிக்கு வந்தாகணும், இல்ல வரவழைப்ப. அத பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வள்ளி சார், இவதான் பூக்காரி வள்ளி. ஓஹோ, நீதான் பூக்காரியா? கந்தனை தேடி வந்தியா? இல்லைங்க, உங்களை தேடித்தான் வந்தேன். என்னையா? ஆமாங்க. என்ன விஷயம்? ஐயா, அந்த பொண்ணை ரவி பலவந்தமா கடத்திட்டு போயிருக்காரு. இப்ப நீங்க காப்பாத்தலைன்னா மறுபடியும் அந்த பொண்ணை உயிரோடைய பார்க்க முடியாதுயா. உயிரோட பார்க்க முடியாது. வேணும் என்னதெல்லாம்? சார், சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியாது சார். இதுக்காகத்தான் அந்த பொண்ணுடைய அட்ரஸ் கேட்டாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவர் எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும். வாங்க சார். வாங்க ஐயா. ஷீலா, நான் இவளை ஏன் கடத்திட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமா ஷீலா, நான் உன்னை திருமணம் செய்திருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது நாளைக்கே நடந்தாலும் நடக்கலாம். ஆனா இவ உயிரோடு இருந்தா அது நடக்காது. அதுக்கு என்ன டார்லிங், இந்த சனியனை கழுத்து பிடிச்சு நெரிச்சு கொன்னுட்டா போச்சு. ஓகே, டு இட். ரவி, என் தங்கச்சிங்க. அவ உயிருக்காக போராடிட்டு இருக்கா. ஆனா இன்னும் சாகல. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. கடைசியா ஒரு சான்ஸ் தர்றேன். என்னோட மோதாம உன் தங்கச்சிய வேற எவனுக்காவது கட்டி வை. ரவி, அதேதான் திருப்பி சொல்றேன். இப்ப கூட உனக்கு கெட்டு போகல. கடைசியா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். அநியாயமா உன்னுடைய உயிரை இழக்காம என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுத்து உனக்கும் வாழ்வை தேடிக்க. அப்படின்னா உன் உயிருக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. வேண்டாம், என் தங்கச்சி வாழ்வுக்கு கேரண்டி கொடு. அதுக்காக என் உயிரை இழக்கவும் நான் தயாரா இருக்கேன். இப்ப தர எங்க? முதல்ல அதை சொல்லு. கிட்ட வராதே, சுட்டுடுவேன்.
பேசிட்டியா? இன்னும் ஏதாவது பேசுமா? ஏதாவது பேசுமா? இனிமே அவரை அடிக்காதீங்க. உங்க தங்கச்சியோட வாழ்க்கைய பறிச்சிடாதீங்கண்ணா. பறிச்சிடாதீங்கண்ணா. பறிச்சிடாதீங்க. ரவி, ரவி, பாத்தியா? நீ செஞ்ச கொடுமையெல்லாம் வந்துட்டு உனக்காக வாதாட. இப்போ இந்த அன்பு தெய்வத்துடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டியா ரவி? புரிஞ்சுக்கிட்டியா? கந்தா, என்ன மன்னிச்சிடப்பா. பரவாயில்ல, பரவாயில்ல. தானோ, நீ என்ன மன்னிச்சிடு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ரவி, இப்போது என் தங்கச்சியை கல்யாணம் செய்துக்க உனக்கு எந்தவித ஆட்சேபமும் இல்லையே. நிச்சயமா சம்மதிக்கிறேன். வாங்க, இந்த சந்தோஷமான செய்தி முதல்ல நம்ம அப்பாக்கு சொல்லலாம். வாங்க. முதலாளி, ரவியை ஒண்ணு செய்யாதீங்க. அவர் திருந்திட்டார். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. பள்ளி, என்ன பள்ளி, இப்ப சந்தோஷம் தானே? முதலாளி, ரவி திருந்திட்டாராமே. இவன் திருந்தல இல்ல, இன்னும் இல்ல மூஞ்சில குத்துவான். இனிமே குத்துறதுக்கே இடம் இல்ல. அயோக்கியப்பா. கண்டா, என்னாலே திருத்த முடியாத இவனை நீ திருத்தினதுக்காக உனக்கு ரொம்ப நன்றிப்பா. நாங்க தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. வேணும் பேச சார். கந்தனோட அப்பா கூட்டிட்டு பங்களாக்கு வா. எல்லாரும் வாங்க போறோம். ரவி, என்னை ஏமாத்திட்டு நீ வாழ்ந்துடலாம் நினைக்கிறியா? மாலை போட்டுங்க மாப்பிள. தனம், எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. பிறந்த வீட்டுக்கு புகழையும் பெருமையும் நீ தேடி தருவேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குமா. இதே மாதிரி மனக்கோலத்துல எங்க அண்ணனோட உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மனக்கோலம் எவ்வளவு பெரிய ஆசைமா உனக்கு? உங்க அண்ணன் அழைச்சிட்டு வாக்கோ. சீக்கிரம் போய் டாக்டர் கூப்பிட்டோங்க சார். டாக்டர் கூப்பிடாதீங்க. என்ன காப்பாத்த நினைக்காதீங்க. அந்த துப்பாக்கி என்ன கொள்ளாட்டாலும் நான் செத்துருப்பேன். என்னம்மா சொல்ற? வள்ளி தங்கச்சி, மகிழ்ச்சியோட தான் சாகுறேன். ஷாமலா, என்ன வள்ளி? என்னங்க, உங்க கையை கொஞ்சம் கொடு. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. என்னங்க, உங்க முதலாளியோட ஆசைய நீங்க நிறைவேற்றிட்டீங்க. நீங்க யாருக்கும் துரோகம் செய்யல. நீங்க யாருக்கும் துரோகம்